ஞானானந்தமயம் தேவம் நர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரேவம் பாஸ்வகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 2/9/2024 8/9/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி வக்ரகதியில், மீனத்தில் ராகு. சந்திர பகவான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து துலா ராசி விசாக நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா 3ஆம் தேதி அன்னைக்கு 3/9/2024 அன்னைக்கு அமாவாசை, பித்ருக்களுக்காக கொடுக்கப்பட்ட தினம். அதனால் பித்ருக்கள், அதாவது தாய் தகப்பனார் இல்லாதவாளுக்கு கண்டிப்பாக அன்றைக்கி பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது ரொம்பவும் நல்லது. இதன் மூலியமாக குலம் நல்லபடியாக விருத்தியாகவும் வளரவும் வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரத்தில் மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்ல போனோமேனால் விநாயக சதுர்த்தி, அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலிருந்து வளர்பிறை சதுர்த்தியை விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். கேட்ட வரமெல்லாம் அளிக்கக்கூடிய சதுர்த்தி. ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய ஏற்றம். விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும். நார்மலி விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தின்னு கொண்டாடுறோம். இது தமிழ்நாட்டில் பாலகங்காதர திலகர் இந்தியாவை ஒருங்கிணைக்கிறதுக்குன்னு இந்தியா மொத்தமே கொண்டு வந்தார். அதன் மூலியமாக இந்தியாவினுடைய ஒருங்கிணைப்பு, அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடும் தன்மை, இது எல்லாத்தையும் ஊட்டக்கூடிய வகையில் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக கொண்டாடப்படுகின்றது. கண்டினியூஸாக இது கொண்டாடப்படும். இதில் பார்த்தாலேனால் இந்த வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது மகாராஷ்டிரா, இதெல்லாம் ரொம்பவுமே விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அதாவது அந்த விநாயகர் பூஜையை ஆரம்பித்ததுலேருந்து அவரை கொண்டு போய் இதில் கரைக்கிற வரலும், கடலில் கரைக்கிற வரலும் கிட்டத்தட்ட அந்த சண்டே அன்றைக்கெல்லாம் பார்த்தோன்னா என்டையர் மரைன் டிரைவ் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும். எங்கேயுமே வண்டி கிண்டி எதுவும் போகாது. பல லட்சம் பீப்புள் விநாயகரை இது பண்ணிட்டு போவா. ஸோ பெரிய ஏற்றமான விஷயம். இந்தியாவில் ஒரு பெரிய ஏற்றம் விநாயகர் சதுர்த்தி. அதை தவிர ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம். அதாவது இப்போ ப்ரீவியஸ் மந்த் பார்த்தோம்னா ஆடி மாதம், அப்போ கடவுளுக்குன்னு கொடுக்கப்பட்ட பண்டிகை மட்டும்தான் இருக்கும். அதாவது வீட்டு விசேஷங்கள்ன்றது எதுவுமே கிடையாது. அதனால் ஆவணி மாதத்தில் வீட்டு விசேஷங்கள் ஆரம்பம். அதுவும் விநாயகருக்கு முதல் பூஜை போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுட்டு எல்லாருக்குமே போய் விநாயகரை போய் சேவிச்சுட்டு வர்றது, அவருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றம். இந்த வாரம் பார்த்தேனால் இந்த விநாயகர் சதுர்த்தி, அதாவது சதுர்த்திக்கு அப்புறம் அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எல்லா விதமான வளர்பிறையில் வர்றதுனால எதை வேண்டினாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதனால் எல்லாத்தையும் நல்லபடியாக வேண்டி எல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. இந்த வாரத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி 7ஆம் தேதி அன்றைக்கி வருது. 7/9/2024 அன்றைக்கி வருது. 7ஆம் தேதி அன்றைக்கி. இந்த வாரம் உபாகர்மா, அதாவது சாமவேத உபாகர்மா வருது. உபாகர்மா வருது. சாமவேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வேத அத்தியன ஆரம்ப நாள், சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள். பூனல் மாற்றிப்பா அன்றைக்கி சாமவேதக்காரெல்லாம். இந்த வாரத்தில் 8/9/2024 அன்றைக்கி ரிஷி பஞ்சமி. அதை தவிர மகாலட்சுமியினுடைய விரதம் அன்றைக்கி இருக்கிறது விசேஷம். ரிஷி பஞ்சமி அன்றைக்கி பெரிய ஏற்றம் பிடிக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது. இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இதுதான். ஏன்னா பெரிய விசேஷம் சொல்லக்கூடியது ஆவணி அமாவாசை, சாமவேதக்காரர்களுக்கு கூட வரக்கூடிய இது, அதாவது உபாகர்மா. அதற்கு பிறகு விநாயகர் சதுர்த்தி. இந்த 3மே வருது. இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாகவே இருக்க போகிறது. இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா மகரம், கும்பம், மீனம், இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திரன் மதிகாரகன். அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக
மனக்லேசம் ஏற்படும், தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் முடிஞ்ச வரலும் அந்த காலகட்டத்தில், சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ, வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது, அதாவது சுற்றுப்பயணம் வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோயிலில் கொடுத்துட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். சரி, இப்போது இந்த வாரம், அதாவது 2/9/2024 8/9/2024 வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீனம் வரைன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து, அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எங்கிட்ட வர்ற பார்த்தாலேனால் ஒரு 40 வயசு 45 வயசில் இருக்கிற வாழ்க்கை எல்லாமே என்ன நட்சத்திரம், எந்த லக்னம், எந்த ராசி அப்படின்றதே அவளுக்கு தெரியாமல் ஒன்றும் ப்ரீவியஸ் ராசியோ இல்லை அடுத்த ராசிக்கோ அவள் பூஜை பண்ணிட்டுருப்பாள். அதாவது விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் துலாத்துலேயும் வரும், விருச்சிகத்துலேயும் வரும். அதனால் எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்றத நட்சத்திர சந்தி இருக்கா, ராசி சந்தி இருக்கா, பாத சந்திகள் என்ன இருக்குது, லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்து அதற்கு ஏற்றா போல் அவளுடைய தசாபுக்திக்கு ஏற்றா போல் பலன்களும், இன்றைய கோல்சார வகையில் என்ன பலன்களும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதற்குண்டான எளிய பரிகாரம். ஏற்கனவே நான் செலவில்லா பரிகாரம் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ பாருங்கள். அது ஒரு நல்ல ஏற்றத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் கொடுக்கும். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 2/9/2024 8/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார். கேதுவோட சம்பந்தம், குரு பகவான் ராசியிலேயே இருக்கார். அதனால் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக வரும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு அதாவது புதிய கடன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த புதிய கடன் கிடைக்கிறதுல கொஞ்சம் தள்ளும். ஏன்னா கிடைக்கிறது கொஞ்சம் தட்டி போகும். ஏன்னா ராசிக்கு 6ஆம் அதிபதியே 6க்கு 12 இருக்கிறதுனால கண்டிப்பாக புதுசாக கடன் வாங்கிறதுக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த கடன் கிடைக்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரச்சனைன்னா என்ன, டைம் நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ண டைமில் கிடைக்காது. அதனால் கொஞ்சம் தாண்டி போகும். போட்டித் தேர்வு எழுதுகிறவங்க இந்த வாரம் வச்சுக்காதீங்க. போட்டித் தேர்வில் அந்த அளவு வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல பார்த்தாலேயானால் சூரியனும் புதனும் இருக்கிறது விசேஷம். 5ஆம் அதிபதி 5க்கு 12 இருக்கிறதும், 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதும், 6ஆம் அதிபதி ராசிநாதன் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால குழந்தை பிராப்திக்கு இந்த காலகட்டத்தை தேர்ந்தெடுக்காதீங்க. ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லைன்றதுனால இப்போ போய் டாக்டர்கிட்ட நீங்கள் இது பண்ணிங்கன்னா, அதாவது என்ன சொல்கிறது, இந்த ஐவிஎஃப் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ண போனீங்கன்னா அது அந்த அளவுக்கு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்காது. ஃபெயிலியர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. கடினமான பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு பார்த்தாலேனால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சூரியனோட புதன் சம்பந்தமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு தொழிலில் வேலை செய்கிறவங்க மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசியிலேயே 8ஆம் அதிபதி இருக்கிறதுனாலையும் 8ஆம் அதிபதி ராசிநாதனை பார்க்கறதுனாலையும் கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு பயம், படபடப்பு இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் 2/9/2024 8/9/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். திக்வலமோடு இருக்கார். இது பெரிய ஏற்றம். 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி காலை ஒரு 10:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் 4ஆம் தேதி அன்னி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று சந்திரன் இருக்கிறது பெரிய விசேஷம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல சந்திரன் போல, சந்திரன் 5ஆம் இடத்துல போகும்போது 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி இரவு வரலும் அங்கே இருக்கார். இரவு ஒரு 10 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சுக்கிரனோடு சேர்ந்தும் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால சுபத்துவம் அடைகிறார். 3ஆம் அதிபதி அவர் 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால வேலைக்காக வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய முயற்சிகள் நல்ல ஒரு வேலையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலே ஏன்னா உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போய் இருக்கார். 3க்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 6ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி கார்த்தால ஒரு 10 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 6ஆம் இடத்தில் 3ஆம் அதிபதி மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். வேலையில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறையில் இருக்கிறவா, அதை தவிர இந்த அரசு உத்தியோகம், அரசு மருத்துவமனை, அதை தவிர சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணுறவங்க, அதை தவிர இந்த கிராசரி ஷாப்ஸ் வச்சுருக்கிறவங்க, இந்த வளையல் இதெல்லாம் ஸ்டேஷ்னரி ஷாப்ஸு, அதை தவிர இந்த வளையல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு விற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலம். துணி, அதாவது ஆடை பின்னல் ஆடைகள் விற்கிறவங்களுக்கு, வெள்ளை கலர் ஆடைகள் விற்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சிறினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.